ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட் டீச்சர் லவ் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்டிருந்தீங்க, ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறீங்க, என்னாச்சு, ஸ்டோரியை சீக்கிரம் சொல்லுங்கள், ஒரே டென்ஷனாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி கமெண்ட்டில் பார்த்தேன். எனக்கு இந்த மந்த் எண்டு எக்ஸாம் வருது. ஸோ ஸ்டடீஸு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதுக்காக இந்த ஸ்டோரியை அப்படியெல்லாம் விட்டுட்டு போயிட மாட்டேன், ஓகேவா? இந்த ஸ்டோரியை எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் நான் எக்ஸாமுக்குமே போவேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். 1 நாள் 2 நாள் டிலே ஆகும், பட் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். அதுக்காக ஸ்டோரியை சொல்லி முடித்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக வீடியோ வரும், ரெகுலராக பாருங்கள், ஓகேவா? இப்போ நம்ம இன்னைக்கு டீச்சர் ஸ்டூடெண்ட் லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? நான் என்னோடய மேம் கிட்ட லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் தெரியல. எப்படியோ தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு வீட்டுக்குமே வந்துட்டேன். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் என்னால் நார்மலாக இருக்க முடியலை. அதை பற்றியே தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நாளைக்கு மறுபடியும் நம்ம காலேஜுக்கு தான் போக போகிறோம். நாளைக்கு ஒரு வேளை பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம நாளைக்கு லீவு போட்டுடலாமா, இல்லை காலேஜுக்கு போக வேணாமா, வீட்டிலே இருந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு 1000 யோசனைகள் என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. வீட்டில் லீவு போட்டு அம்மாவும் சும்மா விட மாட்டாங்க, காரணம் கேட்பாங்க, எதுக்காக லீவு போட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் லீவு போட்டு வீட்டில் இருந்தாலும் அங்கே காலேஜில் என்ன நடக்குன்னு வேற தெரியாது. அதை வேற உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி என்ன தான் பண்ண அப்படின்னு சொல்லி நானுமே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியா சரி ஓகே பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், அதுக்காக வீட்டிலே இருந்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட காலேஜுக்கு போயிட்டு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்குமே தோண நானுமே காலேஜுக்கு கிளம்பி போனேன். கரெக்டாக பஸ்ஸும் வந்தது. நான் அப்படி பஸ்ஸு வரவும் அப்படி தலையை குனிஞ்சாப்புலே அப்படி ஏறி என்னோடய சீட்டில் போயிட்டு இருந்தேன். மேமை பார்த்தேன். மேம் ரொம்பவே சின்சியராக அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க, என்ன கவனிக்கலை. அப்பா இப்போ எப்படியோ பிழைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. மேம் நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்களோ ஒரு வேளை, இதுக்கு என்ன செய்யலான்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ, ஏன் இவ்வளோ சின்சியராக இவ்வளோ சீரியஸாக என்னத்தை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு எனக்குமே தோணுச்சு. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு கேட்கல, ஆனாலும் தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் மேம் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாலே இதை யாருக்கிட்டையாச்சும் சொல்லிடுவாங்களோ, இதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயமாகவே இருந்தது. என்னோடய காலேஜுமே வந்துச்சு. காலேஜுக்கு வந்ததும் கிளாஸுக்குமே போனேன். என்னை பார்த்ததும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, "ஏ ரிஷி, உனக்கு உண்மையாகவே ரொம்பவே தைரியந்தான்" அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே கேட்டேன், "ஏன், எதுக்காக நீங்கள் அப்படி சொல்கிறீங்க?" அப்படின்னு கேட்கவும் என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, "ஆமாம், ஒரு மிஸ்ஸுக்கு லவ் யூன்னு சொல்லிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இன்றைக்கி காலேஜுக்குமே வந்திருப்ப. உனக்கு அது கொஞ்சம் கூட பயமாகவே இல்லையா? உண்மையாகவே உனக்கு ரொம்பவே தைரியந்தான்" அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், "எது தைரியமா? எனக்கா? இங்கே பாரு என் கை காலெல்லாம் எப்படி நடுங்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன தெரியும், நான் இப்போ எதுக்கு காலேஜுக்கு வந்தேன்னு தெரியுமா? நான் இந்நேரத்துக்கு வீட்டில் இருந்தேன், இங்கே காலேஜில் என்ன நடக்குமோ நடக்காதோ, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமலே அங்கேருந்து பயந்து செத்துக்கிட்டு இருந்திருப்பேன் ஒரு பக்கம். அதுக்கு இங்கே காலேஜுக்கு வந்து இங்கே என்ன நடக்குங்கிறத பார்த்துட்டு கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸாக இருக்கலாம், அதை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்தேன். நீங்கள் வேற நிலமை புரியாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையுமே சொன்னேன். ஸ்டாஃப் ரூம் கிளாஸுமே ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டாஃப் ரூம் போயிட்டு அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு வரணும். அப்போது நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், எனக்காக இன்றைக்கி ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஸ்டாஃப் ரூமுக்கு போயிட்டு நீங்கள் அந்த அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். உடனே ஃப்ரெண்டு சொன்னாங்க, "அது எப்படி, எப்போவுமே நீ தானே போவ, நான் தான் போவேன்னு சொல்லி அடம்பிடிச்சி நீ போவிய, இன்றைக்கி மட்டும் என்ன, நீயே போய் எடுத்துகிட்டு வா" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு, "ஏய், நீங்கள் வேற ஏண்டி இப்படி பண்ணுறீங்க, நேரங்காலம் தெரியாமல் என்னை பழி வாங்காதீங்க, நான் ஏற்கனவே பயத்தில் நடுங்கி போயிருக்கேன், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வாங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு நானும் கெஞ்சி கேட்டேன். ஆனாலும் வேலைக்காகலை. "அதெல்லாம் முடியாது, நீ தானே டெய்லி எடுத்துகிட்டு வருவ, இன்றைக்கும் நீயே போய் எடுத்துகிட்டு வா" அப்படின்ட்டு என்கிட்டே சொன்னாங்க. எனக்கும் வேறு வழி தெரியாமல் நானுமே ஸ்டாஃப் ரூமுக்கு போனேன்.
அங்க மறைஞ்சிருந்து எட்டி பார்த்தேன். சுகன் மேம் உள்ள இருக்காங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா, அங்க மேம் இல்ல. அப்பாடா! நல்ல வேளை மேம் இல்ல. நம்ம இந்த கேப்ல அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு ஓடிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நானுமே ஸ்டாஃப் ரூமுக்குள்ள போனேன். அங்க என்னோட கிளாஸ் அட்டெண்டன்ஸ் எது? அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு, சரி நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படி டக்குன்னு திரும்பும்போது, என்னோட எதிர்ல சுகன் மேம் வந்து நிக்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. கையும் ஓடல, காலும் ஓடல. அப்படியே அவங்கள பார்த்த அதிர்ச்சியில அப்படி ஸ்டன் ஆகி போய் அப்படியே நிக்கிறேன். அவங்க என்ன அப்படியே மொறச்சு பார்க்குறாங்க. எனக்கு அந்த இடத்துல என்ன பண்ண, என்ன சொல்ல, எதுன்னு எதுவுமே தெரியல. நான் அப்படி ஸ்டன் ஆகி நிக்கிறேன். என் கையு, காலெல்லாம் அப்படியே ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் அப்படி பயத்துல வேர்த்து கொட்டுது. நான் நின்ன இடமே அப்படியே நனைஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு அப்படி வேர்த்து கொட்டுச்சு. மேம் என்ன பார்த்தாங்க. ஆமா. "நீ நேத்து என்ன சொன்ன? என்ன பார்த்து என்ன சொன்ன?" "ஆமாம். நீ நேத்து ஏதோ சொன்னியே, என்ன சொன்ன?" அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நான் எந்த விஷயத்த மேம் என்கிட்ட பேசக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படின்னு நினைச்சேனோ, கரெக்ட்டா அந்த பாயிண்ட்லயே வந்து நின்னாங்க. எனக்கு என்ன பேசுறது அப்படின்னே தெரியல. அப்படி பயத்துல நடுங்கி போய் நின்னேன். இந்த இடத்துல இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகி போகணும். என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அந்த இடத்துல அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். மேம் விடவே இல்ல. மறுபடி கேட்டாங்க. "நீ ஏதோ சொன்னியே, என்ன சொன்ன? என்ன பார்த்து நீ என்ன சொன்ன? என்ன வார்த்தை சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி விடாம அந்த கேள்வியே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு இங்க உள்ளுக்குள்ள பயம். எப்படியாச்சும் இங்கேருந்து போனா போதும், எஸ்கேப் ஆனா போதும் அப்படின்னுட்டு இருந்துச்சு. நானும் அந்த பயத்த அப்படி வெளிக்காட்டாம, அப்படி தைரியமா நின்னுகிட்டு, நான் என்ன சொன்னேன்? நான் ஒண்ணுமே சொல்லலையே! ஏன் நீங்க என்கிட்ட கேட்குறீங்க? ஏன்? உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா என்ன? இப்போ நீங்க எதுக்காக என்ன புடிச்சு வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க? நகருங்க மேம். எனக்கு கிளாஸுக்குமே டைம் ஆயிடுச்சு. மேம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அட்டெண்டன்ஸுமே கொண்டு போய் குடுக்கணும்னு சொல்லிட்டு, அங்கருந்து வேக வேகமா நடந்து வெளியிலயுமே வந்தேன். வெளியில வந்து நிக்கிறேன். எனக்குள்ள ஹார்ட் பீட்டு அவ்ளோ வேகமா, அவ்ளோ சத்தம் கேக்குது. அவ்ளோ வேகமா என்னோட இதயம் அப்படி துடிக்குது. நெஞ்சில கை வச்சு பார்க்குறேன். "ஏய் அமைதியா இரு. கொஞ்ச நேரத்துக்கு ரிலாக்ஸ் ஆயிரு. உனக்கு ஒண்ணும் இல்ல. நல்லா தான் இருக்க. நீ எப்படியோ மேம் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்ட. கொஞ்சம் அமைதியா இரு இருன்னு" சொல்லிட்டு அப்படியே 2 நிமிஷம் அசையாம வெளியில வந்து நின்னேன். எப்படியோ இன்னைக்கு தப்பிச்சிட்டோம்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கிளாஸ் ரூமுக்குமே போனேன். கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாவே இருந்துச்சு. அப்பவும் பயத்துல என் கை காலெல்லாம் ஆடிக்கிட்டே தான் இருந்துச்சு. அது நிக்கவே இல்ல. அத பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸு கேட்டாங்க. "ஏய் என்ன ஆச்சு? அட்டெண்டன்ஸ் எடுக்க தானே போனோம். அங்க என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி நடுங்கிக்கிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸு கேட்டாங்க. நான் சொன்னேன், "நான் அட்டெண்டன்ஸ் எடுக்க போனேன்ல, அங்க சுகன் மேம் வந்துட்டாங்க. என்னைய பார்த்து கேட்டாங்க, 'நீ எதுக்காக நேத்து அப்படி சொன்னேன்னு?' சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. நான் எப்படியோ அங்கருந்து தப்பிச்சு வந்துட்டேன்." அப்படின்னு நானுமே சொன்னேன். ச்சே! அவ்வளோதானா? மேம் இத கம்ப்ளைண்ட் பண்ணி பெரிய இஷ்யூ ஆகும்னு நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா நெனச்ச மாதிரி எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வருத்தப்பட்டு சொன்னாங்க. எது? ஏன்டி உங்களுக்கெல்லாம் நான் நல்லா இருக்கிறது புடிக்கலையா? ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? நானே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. யார்கிட்டயுமே சொல்லலன்னு சொல்லிட்டு இப்ப தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீங்க என்னன்னா என்ன மாட்டி விடுறதுலயே குறியா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, "ஆமா, நீ பண்ண வேலைக்கு உன்ன என்ன சும்மா விடுவாங்கன்னு நெனச்சியா? இதேதான் வேற எந்த மேமா இருந்தா கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. இந்த மேடம் ஏதோ உன்ன விட்டாங்கன்னு நெனச்சு நீ சந்தோஷப்படு" அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே அது சரின்னு தான் பட்டுச்சு. ஏன்னா மேம் யாருக்கிட்டயுமே இத பத்தி சொல்லல, கம்ப்ளைண்ட்டுமே பண்ணல. என்கிட்ட மட்டும் தான் டைரக்ட்டா கேட்டாங்க. அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு மேம் கண்ணிலேயே படக்கூடாது. அவங்க கிட்ட மாட்டக்கூடாது. அப்படியே கொஞ்ச நாள்ல இந்த விஷயத்தையுமே எப்படியாச்சும் மறந்துருவாங்க. மறக்க வைக்கணும். அதுவரைக்கும் மேமோட கண்லயே படக்கூடாது அப்படின்னு நானுமே நெனச்சேன். அதுதான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. அதுக்கப்புறம் எங்க போனாலுமே ரொம்பவே கேர்ஃபுல்லா போவேன். ஏன் பாத்ரூம் போனா கூட அவ்ளோ கேர்ஃபுல்லா தான் போவேன். மேம் இந்த பக்கம், அந்த பக்கம் எங்கேயாச்சும் வருவாங்களோ, நம்மள பார்த்துருவாங்களோ, மறுபடியும் மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேர்ஃபுல்லா தான் போவேன். நான் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருந்தாலும் அப்படி ஒரு சில நேரம் மாட்டிக்கிட்டேன்.
மேம் என்ன பார்க்கும்போதெல்லாம் கேட்பாங்க, "ஏ ரிஷிகா, அன்னைக்கு நீ என்ன சொன்ன? என்ன வார்த்தை சொன்ன? என்ன பார்த்து எதுக்காக அப்படி சொன்னேன்னு?" சொல்லிட்டு அப்பவும் விடாம மேம் என்ன தொரத்த, நான் எப்படியோ எஸ்கேப் ஆகி அப்படி மேமுக்கு பயந்து பயந்து ஓட ஆரம்பிச்சேன். அத சொல்லுவாங்கல்ல, "ஓடினேன் ஓடினேன் சென்னையின் எல்லை வரைக்கும் ஓடினேன்" அப்படிங்கிற மாதிரி 1 வாரம் மேம் கண்ல படாம ஓடிக்கிட்டே இருந்தேன். மேம் என்ன பிடிச்சு கேட்கும்போதெல்லாம், "அப்படியா? அப்படி ஒண்ணு நடந்துச்சா என்ன?" அப்படின்னிட்டு எதுவுமே காட்டிக்காத மாதிரி, எதுவுமே தெரியாத மாதிரி நான் அப்படியே ஓட ஆரம்பிச்சேன். 1 வாரம் ஆச்சு. எப்படியாச்சும் மேம் இத மறந்துருவாங்க அப்படின்னு நெனச்சேன். திரும்பி திரும்பி என்னையே கேட்டாய்ங்க. நானும் ஏதேதோ சொல்லி அப்படி எஸ்கேப் ஆகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் ஆச்சு. மேமும் என்கிட்ட இத பத்தி கேட்டு கேட்டு அவங்களுக்குமே போர் அடிச்சிருச்சு. நானும் எந்த ஒரு பதிலும் சொல்லல. ஸோ ஒரு 10 டேஸுக்கு அப்புறம் மேமுமே அத மறந்துட்டாங்க. என்ன பார்த்ததுக்கப்புறம் எதுவுமே கேட்கறதில்ல. நானும் எதுவும் பேசுறதில்ல. ஸோ அப்படியே அது நார்மல் ஆச்சு. அவங்களும் மறந்துட்டாங்க. நானுமே அத மறந்துட்டேன். இதுக்கு மேல எதுவும் பேசிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நானுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தேன். அதுக்கப்புறம் எதுவும் பெருசாவே பேசிக்கல. இப்ப தான் கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சோம். ஆனா நான் பண்ண வேலையில, இப்ப மறுபடியும் எங்களுக்குள்ள எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சோம். அன்னைக்கு மதியம் எங்களுக்கு லேப் பீரியடுமே இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு கண்டிப்பா எப்படியாச்சும் மேம் கிட்ட நல்ல பேர் வாங்கணும். மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நெனச்சேன். மேமும் கிளாஸுக்கு வந்தாங்க. வந்ததுமே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்பவே சின்சியரா கிளாஸ் எடுத்துட்டு, ப்ராக்டிக்கல் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் குடுத்தாங்க. நாங்களுமே மேம் சொன்ன மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ மேம் கிட்ட நான் டவுட்டுன்னு சொல்லி கேட்டேன். அவங்களும் கேஷுவலா என்கிட்ட வந்து சொல்லிக் குடுத்தாங்க. நமக்கு புரியிற வரைக்கும் அவ்வளோ அழகா எடுத்து சொல்லிக் குடுப்பாங்க. எந்த ஒரு கோவமும் பட மாட்டாங்க, டென்ஷனும் ஆக மாட்டாங்க. எவ்வளோ டைம் வேணாலும் அவ்வளோ அழகா, பொறுமையா, கிளியரா சொல்லிக் குடுப்பாங்க. அது மேம் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். மத்தவங்களா இருந்தா, "என்ன இது உனக்கு தெரியாதா? உனக்கு இன்னும் எத்தன டைம் தான் சொல்லிக் குடுக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா முகம் சுளிப்பாங்க. ஆனா சுகன் மேமு அப்படி சொல்லவே மாட்டாங்க. சப்ஜெக்ட் விஷயத்துல எந்த ஒரு டவுட் கேட்டாலும் அவ்வளோ அழகா சொல்லிக் குடுப்பாங்க. அதே மாதிரி சப்ஜெக்ட்ட தவிர வேற எந்த ஒரு விஷயத்த பத்தியும் பேச மாட்டாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மேம் பார்க்கத்தான் கொஞ்சம் ரஃப்பா இருப்பாங்களே தவிர, ஆனா பேசும்போது அவ்வளோ சாஃப்ட்டா இருப்பாங்க. பசங்களுக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணணும்? எப்படி இருக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க. நல்லா பேசுவாங்க. அவங்க பேசுறத அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் செமஸ்டர் எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆச்சு. பிராக்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா போய்க்கிட்டே இருந்துச்சு. எக்ஸாம் எப்படியும் 1 மந்த் இருக்கும். இந்த 1 மந்த்தும் மேம பார்க்க முடியாது, பேச முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். நம்மக்கிட்ட ஒரு ஃபோன் இருந்தாலாச்சும் மேம் கிட்ட ஏதாச்சும் ஒரு சின்ன டெக்ஸ்ட்டோ இல்லாட்டா டவுட்டுன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று பேசலாம். ஆனால் நம்மக்கிட்ட ஃபோனுமே இல்லையே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போதான் நான் என் அம்மா கிட்ட கேட்டேன். எனக்கு கண்டிப்பாக ஒரு ஃபோன் வேணும். பசங்க எல்லாருமே வச்சிருக்காங்க. என்கிட்ட தான் ஒரு ஃபோன் கூட இல்லன்னு சொல்லிட்டு, அம்மா கிட்ட சண்ட போட்டு, ஒரு ஃபோனுமே வாங்கிட்டேன். சரி ஃபோன் வாங்கியாச்சு. இனி அதுக்கப்புறம் மேமோட நம்பர் எப்படி வாங்குறது? அவங்க நம்ம கேட்ட நம்பர் தருவாங்களா? தரமாட்டாங்களா? அவங்க கிட்ட இருந்து எப்படி வாங்கட்டும்? அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நெனச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜுக்குமே போனேன். காலேஜுக்கு போனதும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, "நான் புதுசா ஃபோன் வாங்கியிருக்கேன். இந்தாங்க நம்பர் வச்சுக்கோங்க. எதுவா இருந்தாலும் இனி நம்ம இதில பேசலாம்." அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே சொன்னேன். "எனக்கு மேம் நம்பர் வேணும். அவங்க நம்பரை எப்படி வாங்குறது? ஏதாச்சும் ஒரு ஐடியா குடுங்களேன். இல்லாட்டா நீங்களாச்சும் நம்பர் வாங்கி குடுங்களேன்." அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே கேட்டேன். உடனே ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, "எதுக்கு? நீ மாட்டுனதுக்கானது. நீ இப்ப எங்களையும் இந்த விஷயத்துல கோர்த்து விடலாம்னு நெனைக்கிறியா? இந்த விஷயத்துக்கெல்லாம் நாங்க உனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டோம். இதுலலாம் நாங்க தலையிட மாட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லிட்டாங்க. "என்னடா இது? நீங்கலாம் உண்மையாவே ஃப்ரெண்ட்ஸு தானா? ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கேட்டேன். அதுக்கு சொன்னாங்க, "நீ இப்ப வேற ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்டு நம்பர், அந்த பையன் நம்பர் வாங்கி குடுன்னு சொல்லு. நான் வாங்கி தருவேன். ஆனா மேம் நம்பர வாங்கி குடுன்னு சொல்லி கேட்குறியே. நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா என்னதான் காலேஜ்ல இருந்து வெளியில தூக்கி நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா என்னதான் காலேஜ்ல இருந்து வெளியில அனுப்பிருவாங்க. அதெல்லாம் நம்மளால முடியாது. நான் இதுல வரமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி எஸ்கேப் ஆயிட்டாங்க. எனக்கு
இந்த காலேஜ் முடியறதுக்குள்ள எப்படியாச்சும் மேம் கிட்ட நம்பர் வாங்கணும். எப்படி வாங்கலாம்? என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கு காலேஜ் முடிஞ்சதும் பஸ்ஸுக்குமே போனேன். அங்க பார்த்தா மேம் தனியா இருந்தாங்க. பக்கத்துல அந்த ஃப்ரெண்டு வரல. ஸோ நான் மேம் கிட்ட போயிட்டு பேசினேன். அப்போ மேம் என்கிட்ட கேட்டாங்க, "ரிஷிகா, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் டியூட்டி போட்டிருக்காங்க. உனக்கு இந்த காலேஜ் எங்க இருக்குன்னு தெரியுமா?" அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், "மேம், இந்த காலேஜா? இந்த காலேஜ் என்னோட வீட்டு பக்கத்துல தான் மேம் இருக்கு. நீங்க இந்த ஸ்டாப்பிங்ல இறங்குனா போதும், நீங்க காலேஜுக்கு வந்துடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நானுமே மேம் கிட்ட சொன்னேன். ரொம்பவே ஹாப்பியா சொன்னேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ நான் மேம் கிட்ட சொன்னேன். அப்ப கேட்டேன், "மேம், நாளைக்கு நானுமே லீவ் போட்டுக்கவா? உங்க கூட காலேஜுக்கு வரட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கவும், அவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு இருந்தவங்க, மறுபடி வேதாள முருங்க மரம் ஏறுன மாதிரி, "நீ எதுக்காக லீவ் போடணும்? உனக்கு நாளைக்கு காலேஜ் இருக்கு. நீ படிக்கிற பொண்ணு, உன் வேலை படிக்கிறது. அத மட்டும் நீ பாரு சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொன்னாங்க. சரி, ஓகே. இதுக்கு மேல நம்ம எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, நானுமே அதுக்கப்புறம் பேசல. வீட்டுக்குமே போனேன். மேம் நாளைக்கு பக்கத்துல இருக்கிற இந்த காலேஜுக்கு தான் வரப்போறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? காலேஜுக்கு போய் வேஸ்ட்டு அங்க மேம பார்க்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் லீவுமே போட்டேன். மறுநாள் காலையில 9 மணி ஆனதும் கரெக்ட்டா காலேஜுக்கு போனேன். மேம் எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மேம் ஒரு அழகான பிங்க் கலர் சாரி, காட்டன் சாரி கட்டிட்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்தாங்க. வழக்கம் போல இல்லாம ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு நெத்தியில ஒரு சின்ன குட்டியா ஒரு கருப்பு கலர் பொட்டு வச்சுக்கிட்டு அப்படி அழகா அப்படி நடந்து வந்தாங்க. அந்த நடந்து வர அழகு இருக்கே, அது அப்படி ஒரு அழகு. அந்த பிங்க் கலர் சாரி அவங்களுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு. அவங்க நடக்கும்போது அந்த முந்தானி டிங் டிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆடிக்கிட்டு, அது ஒரு அசைஞ்சுகிட்டு வரும்போது இன்னுமே நல்லா இருந்துச்சு. நான் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். மேம் காலேஜுக்குள்ள இருந்து அவங்க கிளாஸ் ரூம் போற வரைக்கும், அப்படி வெளியில நின்னு மேம் அப்படி பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். மேம் கிளாஸுக்குள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மதியம் 1 மணிக்கு கரெக்ட்டா வந்தேன். எக்ஸாம் முடிஞ்சுட்டு மேமும் கரெக்ட்டா வெளியில வந்தாங்க. நானும் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். காலையில ஒரு ஃப்ரெஷ்ஷா அப்படி ஊட்டி ஆப்பிள் மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருந்தாங்க. ஆனா மதியம் கொஞ்சம் அப்படி டயர்டா, அந்த அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் டல்லா, அது வேற ஒரு மாதிரி அப்படி போதையா இருந்தாங்க. காலையில முடி அப்படி அழகா பறந்துகிட்டு சூப்பரா இருந்துச்சு. மதியம் அங்கங்க ஒண்ணு ஒண்ணு அப்படி கலஞ்ச தலையோட, அப்படி கொஞ்சம் வாடின ஃபேஸோட அதுவுமே இன்னொரு விதமான போதையா இருந்தது. நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். மேம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பஸ்ஸு வர்றதுக்கு அன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு தான். நான் தூரமா நின்னு பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். பக்கத்துல போயிட்டு பேசல. பக்கத்துல போய் பேசுனா என்ன நடக்கும்னு தெரியும். மறுபடி மேமோட இன்னொரு முகத்த பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ, நானுமே பக்கத்துல போல தூரத்துல நின்னு அப்படி பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பஸ்ஸும் வரவும், மேமுமே கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் ஆச்சு, பஸ்ஸுமே வந்தது. நான் பஸ்ஸில ஏறுனதும், மேம் பக்கத்துல போயிட்டு நின்னு பேசினேன். "மேம், நேத்து நீங்க பிங்க் கலர் சாரி தானே கட்டியிருந்தீங்க. அந்த சாரி உங்களுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு." அப்படின்னு சொன்னேன். உடனே மேம் என்கிட்ட கேட்டாங்க, "ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? நான் பிங்க் கலர் சாரி தான் கட்டியிருந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு?" என்கிட்ட கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், "நான் நேத்து உங்கள பார்த்தேன். நீங்க எக்ஸாம் டியூட்டிக்காக வந்திருந்தீங்கல்ல, நான் உங்கள பார்த்தேன். நான் நேத்து காலேஜுக்குமே போகல." அப்படின்னு சொல்லிட்டு நான் மேம் கிட்ட சொல்லவும், உடனே மேம் சொன்னாங்க, "அப்படியா? நீ நேத்து லீவ் போட்டிருக்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா, நானே உன்ன ட்ராப் பண்றதுக்காக வர சொல்லியிருப்பேனே. நேத்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் தெரியுமா? பஸ்ஸே வரல. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொன்னாங்க. இதுக்கு தானே இத்தன நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நான் உடனே சொன்னேன். "அப்படியா மேம்? நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. இருங்க, என்னோட நம்பர நீங்க வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் எனக்கு கூப்பிடுங்க, கால் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு உடனே மேம் கையில இருந்த அந்த ஃபோன வாங்கி என்னோட நம்பரையுமே சேவ் பண்ணி மேம் கிட்ட குடுத்தேன். எப்படியோ ஒரு வழியா நம்பர வாங்கிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. லீவ் டைம்ல ஏதாவது ஒரு வார்த்தை பேசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. இந்த விஷயத்த நேரா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனேன். சொன்னேன், "ஏய், நீங்க என்ன நம்பர வாங்கி தர்றது? இதோ பாரு, நானே நம்பர வாங்கிட்டேன். இங்க பாரு." அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட என் ஃபோன காமிச்சேன். "இங்க பாரு, இதுதான் மேம் நம்பர். நான் எப்படி வாங்கினேன் பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மூஞ்சி முன்னாடி அப்படியே என் ஃபோன தூக்கி காமிச்சேன்.
பாருடி பாரு, நீ ஏதோ பெருசா சொன்னியே, நம்பர வாங்கி தர்றதுக்கு என்னம்மா பேச்சு பேசுன? இங்க பாரு, எவ்வளோ சிம்பிளா வாங்கிட்டேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸு அப்படி மூஞ்ச முன்னாடி எல்லாருக்கிட்டயும் காமிச்சேன். அவங்க எல்லாருக்குமே அப்படி ஒரு ஆச்சரியம். எப்படி? உனக்கு மட்டும் எப்படி எல்லாமே உடனே கிடைக்குது, உடனே நடக்குது? எப்படி நீ வாங்குன? அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? நீங்க தான் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? இந்த நம்பர நான் யாருக்குமே குடுக்க மாட்டேன். யாரும் என்கிட்டலாம் நம்பர் வேணும்லாம் வந்து நிக்காதீங்க சரியா? நான்லாம் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா, நீயே வச்சுக்கோ. நாங்க யாரும் கேட்கல அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. மேம் நம்பர வாங்கிட்டோம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. மறுபடியும் ஈவினிங் வீட்டுக்கு போனதும் வாட்ஸ்அப்பு ஃபோன்ல இன்ஸ்டால் பண்ணி மேம்க்கு உடனே ஒரு டெக்ஸ்ட் பண்ணேன். ஹாய் மேம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து ரிப்ளை வந்துச்சு, ஹூ இஸ் திஸ் அப்படின்னிட்டு. எது ஹூ இஸ் திஸ்ஸா? என்னடா அதுக்குள்ளே மறந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு நான் மேமுக்கு மறுபடியும் டெக்ஸ்ட் பண்ணேன். மேம், ரிஷி மேம் காலையிலே தானே நம்பர் கொடுத்தேன், மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேம்கிட்டையுமே சொன்னேன். உடனே மேம் வாட் யூ வாண்ட்? என்ன வேணும் உனக்கு? எதுக்காக இப்போ டெக்ஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கவும், ஐயையோ வேணாம்ப்பா, நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு நத்திங் மேம், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஓடிட்டேன். ஃபர்ஸ்ட் டைமு மேமுக்கு அப்படி ஃபர்ஸ்ட்டு ஒரு மெசேஜை பண்ணேன். புது ஃபோனு ஃபர்ஸ்ட்டு மெசேஜே மேடம்க்கு தான். அவங்களுக்கு பண்ணிவிட்டு அவங்களுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்டஸுமே வச்சேன். அது என்னென்னா, அந்த ஜோதிகா டீச்சராக இருக்கும்போது ஒரு சாங் முன்னாடி பாடியிருப்பேன்ல, அந்த சாங் தான். ஆஹாஹா, இனி அது ஜோதிகா சாங்னிலாம் சொல்ல மாட்டேன். இனி அது என்னோட சுகன் மேமோட சாங்கு தான். ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒருத்தி இருந்தாலே, அந்த ஒரு சாங்கை ஸ்டேட்டஸில் வச்சேன். மேம் எப்பண்டா பார்ப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அப்பப்போ ஃபோனை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு டைமும் ஃபோனை எடுத்து செக் பண்ணுறது தான் வேலை. ஃபோன் எடுக்கிறது, மேம் பார்க்குறாங்களா? இல்லை. மேம் பார்க்குறாங்களா? இல்லை. மேம் பார்த்தாங்களா? இல்லை. அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாயிருச்சு. கடைசி வரைக்கும் நான் வச்ச ஸ்டேட்டஸை மேம் பார்க்கவே இல்லை. அடுத்த நாள் வழக்கம் போல் ஸ்டாஃப் ரூமுக்கு போனேன் அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுக்காக. அப்போ மேமும் அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே ரொம்பவே சின்சியராக ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதனால தான் அவங்க 2 பேருமே சேர்ந்து அடிக்கடி குசு குசுன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இந்த காலேஜை விட்டு வேற காலேஜ் போக போகிறதா அவங்க சொல்ல, அதுக்கு சுகன் மேம், நீங்கள் இல்லாமல் நான் மட்டும் இங்கே எப்படி? இங்கே நீங்கள் தான் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நானுமே வர்றேன். நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒரு காலேஜில் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், சேர்ந்து இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஒரு பிளான் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அதை கேட்டதும் எனக்கு பயங்கர ஷாக்கு. எது? மேம் வேற ஜாப் பார்க்குறாங்களா? வேற காலேஜுக்கு போக போகிறாங்களா? எதுக்கு? ஏன் இதனால் இந்த முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்துச்சு. அதை அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டும் இருக்க முடியலை. உடனே மேம் கிட்ட கேட்டேன், மேம் நீங்கள் வேலையை விட்டு போக போகிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட கேட்கவும், மேம் டக்குன்னு கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க. இது உனக்கு எப்படி தெரியும்? யார் உன்கிட்ட சொன்னா? நாங்கள் பேசுனதை நீ கேட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக பேசுனாங்க. இல்லை மேம், நீங்கள் இங்கேருந்து போனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு மேம்கிட்டையுமே சொன்னேன். மேம் உடனே சொன்னாங்க, இது உனக்கு தேவையில்லாத வேலை. அதுக்கப்புறம் இதை பற்றி நீ யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது சரியா? இதை பற்றி ஒரு வார்த்தை கூட வெளியில் யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொன்னாங்க. சரி மேம், ஓகே, நானும் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கிளாஸுக்கு வந்ததும் எனக்கு ஒரே யோசனை தான். மேம் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? ஏன் இந்த காலேஜை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்க? எப்படியோ காலேஜில் இருக்கிறதுனால இங்கே கொஞ்ச நேரம் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பஸ்ஸில் காலையிலே சாயங்காலம்னு சொல்லிட்டு 2 டைம் பார்க்குறோம். இப்போ ஒரேடியாக வேலையை விட்டு போகிறேன்னு சொல்கிறாங்களே, இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா மேம் காலேஜுக்கே வரலை. அவங்க மட்டும் இல்லை, கூட இருந்த அந்த ஸ்டாஃபுமே வரல. எனக்குமே நல்லா தெரிஞ்சுது, அவங்க 2 பேரும் பிளான் பண்ண மாதிரியே வேற ஒரு காலேஜுக்கு இன்டர்வியூக்கு போயிருக்காங்க. அதனால தான் 2 பேருமே லீவ் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே புரிஞ்சுது. ஆனால் இதை பற்றி நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை. ஏன்னா மேம் சொல்லிட்டாங்க,
யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நானுமே யாருக்கிட்டயுமே சொல்லாம ஒரு சோகத்துல அப்படியே அமைதியா இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸும் கேட்டாங்க, "என்னாச்சு உனக்கு? எப்பவும் துள்ளிக்கிட்டே இருப்ப. இப்ப என்ன அமைதியா இருக்க? சோகமா இருக்க? அந்த மேம் வேற வரலையே! என்ன உனக்கு எதுவும் தெரியுமான்னு?" சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. நான் என்ன சொல்றது? "இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. நான் நல்லா தான் இருக்கேன்." அப்படின்னு சொன்னேன். அப்பவும், "இல்ல, என்னமோ நடந்திருக்கு. நீ இப்படிலாம் இருக்க மாட்ட. ஏதோ ஒண்ணு சரியில்ல. என்ன நீ சொல்லுன்னு?" சொல்லிட்டு என்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி கேட்டாங்க. நான் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். மேம் மறுபடியும் காலேஜுக்கு வருவாங்களா? பார்ப்போமா? எதுவுமே தெரியல. எதுக்காக இப்படி ஒரு முடிவுன்னு தெரியல. நானும் அதே கவலையோட அப்படியே வருத்தத்திலே இருந்தேன். இன்னைக்கு இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? இப்ப நான் கிளம்புறேன். தேங்க் யூ.